இது ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட கதை. ஒரு நாள் விடிய காலையில் 4 மணிக்கு தான் ஐசியூவில் வார்டில் இருக்கிற மாதிரி கனவு கண்டு பயந்து போய் எழுந்து உட்கார்றாரு 40 வயசான ராஜு. பொறுமையாக எழுந்து போய் கண்ணாடி முன்னாடி தன்னோட உடம்ப பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 100 கிலோ எடை, ஆரோக்கியம் இல்லாத உடல். நானா இல்லையே, நான் யாரா மாறிட்டேன்னு அவரோட தோற்றமே அவரை பயமுடுத்துது. இன்னைக்கு ஸ்டோரி சாட்டர்டேல ஒரு வெல்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ராஜுக்கு ஆஃபீஸில் பெரிய பொசிஷன், கை நிறைய சம்பளம், அழகான குடும்பம். ஆனால் லேட் நைட் ஒர்க்கு, ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், ஜங்க் ஃபுட்டு, எக்ஸசைஸ் கிடையாது, சரியான தூக்கமும் இல்லை. இன்னைக்கு மட்டும் ஆரம்பித்த ரொட்டீன் பல வருஷமாக அப்படியே போயிட்டுருக்கு. இப்படியே விட்டால் கண்ட கனவு பழிச்சிடும்னு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுத்துக்கிறாரு. ரிப்போர்ட்ஸ் பார்த்த டாக்டருக்கே பெரிய அதிர்ச்சி. பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் பிரச்சனைக்கான அறிகுறிகள்னு எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் உடனடியாக லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கலைன்னா உங்கள் வாழ்க்கையே பெரிய ரிஸ்க் ஆகிடும். இது டாக்டர். ஏற்கனவே பயத்தில் இருந்த ராஜுவுக்கு இப்போ கவலையும் சேர்ந்துக்குச்சு. ஆனால் அவர் சோர்ந்து உட்காந்துடல. அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு எழுந்து அரை மணி நேரம் வாக்கிங் போனார். சர்க்கரையை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணார். 15 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணார். டெய்லி நிறைய தண்ணி குடித்தார். நைட் சீக்கிரம் தூங்க போனார். முக்கியமாக தன்னோட மனசை கவனிக்க ஆரம்பித்தார். ஒரு வாரம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு மாதம் கழித்து அவரோட எனர்ஜி அதிகமாச்சு. சில மாதங்களில் அவரோட ஹெல்த் மட்டும் இல்லை, கான்ஃபிடென்ஸும் வேற லெவலுக்கு போயிடுச்சு. இதுதான் பக்காவான வெல்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வெல்னஸ்ங்கிறது வெறுமனே உங்கள் உடலோட எடையை குறைக்கிறது மட்டும் இல்லை. பாடி, மைண்டு, எமோஷன்ஸ், தூக்கம், சாப்பாடு, ரிலேஷன்ஷிப், பர்பஸ், இப்படி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் உண்மையான வெல்னஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் டெய்லி செய்கிற சின்ன சின்ன மாற்றங்கள்லேருந்து தான் தொடங்கும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு வெல்னஸ் ஹேபிட்டை உருவாக்க முடியும்னா அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.